பேரன்பிற்கும் பெரும் நம்பிக்கைக்கும் உரிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நாம் இந்த அரசியல் களத்திலே இருக்கிறோம். அதிலே 8 ஆண்டுகளாக தேர்தல் களத்திலே இருக்கிறோம். எடுத்துக்கொண்ட ஏற்றுக்கொண்ட கொள்கையில் தடமாற்றம் இல்லாது உறுதியாக நின்று நாம் முன்னேறி செல்கிறோமா என்றால் உறுதியாக செல்கிறோம். மிகப்பெரிய இலக்கை சுமந்து நிற்பதால் நாம் விரைந்து சென்று அந்த இலக்கை அடைய வேண்டும் என்கிற வெறி, ஆர்வம் நம் எல்லோருக்கும் இருக்கிறது. இங்கே நம்முடைய வலிமையை குறைக்கும் காரணிகள் என்ன என்றால், நம்மிடத்தில் இல்லாத பொருளாதார வலிமை, இன்னொன்று இந்த ஊடக ஆதரவு. பொருளாதாரம் இருந்தால் ஊடக ஆதரவை பெருக்கிக் கொள்ளலாம், அது யதார்த்த நிலை. ஒரு அச்சு ஊடகத்திலேயோ ஒரு காட்சி ஊடகத்திலேயோ பணம் கட்டினால் நம் செய்தியை போடுவார்கள், காட்டுவார்கள். அப்ப எது வலிமையாக இல்லையோ அதையே வலிமையாக மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கணும். அதற்கு முதல் வழி நமக்கு நாமே ஊடகம், நாம் ஒவ்வொருவரும் ஊடகமாக மாறுவது. நம் கைகளில் இருக்கிற அலைத்தொடர்பு கருவியை ஆயுதமாக பயன்படுத்தணும். ஒரு தன்படம் எடுத்து வெளியிடுவது போல அதை தொடங்கி வைத்து இன்று இந்த செயலை செய்தோம், இது கட்சியின் செயல்பாடுகளை எடுத்து பேசுவது, பாராட்டுவது, அந்த பகுதி சார்ந்த மக்கள் பிரச்சனைகளை வெளியிலே கொண்டு வருவது, ஒருவருக்கொருவர் வாழ்த்தி பேசுவது, ஊக்கப்படுத்துவது. இன்றைக்கு குருதி இவ்வளவு கொடுத்தோம், இன்று இவ்வளவு உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடந்தது, இத்தனை உறுப்பினர்கள் புதிதாக நாம் தமிழர்கள் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார்கள், இது போன்ற செய்திகள். இங்கே மரக்கன்றுகள் நட்டோம். இப்படி ஒரு கூட்டம் இன்றைக்கு வடசென்னையில் கட்சியின் கலந்தாய்வு கூட்டம் நடக்கிறது என்றால், அதை தெரிந்தவுடன் அந்த வடிவமைத்து வந்த செய்தியை அவரவர் தலைப்பாக வைப்பது அல்லது எல்லோருக்கும் அனுப்புவது. நாளை மாலை சரியாக 3 மணிக்கு வடசென்னையில் திருவொற்றியூரில் இந்த திருமண மண்டபத்தில் கலந்தாய்வு கூட்டம் நடக்கிறது, உறவுகள் எல்லோரும் ஒன்றாய் கூடுவோம், அங்கே நாம் சந்திப்போம். இப்படியான செய்திகளை கடத்துவது என்பது அதுவே ஒரு பெரிய கட்சி பணிதான். அதை இதுவரை செய்தோமா இல்லையாங்கிறது அது பேச்சு கிடையாது. ஆனால் இனிமே நாம் செய்ய தொடங்கணுங்கிறது அவசியம். 13 ஆண்டுகள் கழிச்சு கட்சிக்கு ஒரு புரிதலுக்கு நீங்க வரணும். இது மற்ற அரசியல் கட்சிகளைப் போல ஒரு அரசியல் கட்சி என்று நீங்கள் கருதக்கூடாது. இது சீருடை அணியாத, கையில் கருவி ஏந்தாத ஒரு மக்கள் இராணுவம் என்கிற புரிதல் உங்களுக்கு வரணும். ஒரு அடிமை தேசியனத்தின் உரிமை மீட்சிக்கு, அதன் விடுதலைக்கு, அதன் பாதுகாப்புக்கு வலிமை மிக்க அரசியல் படையை கட்டி எழுப்புகிற புரட்சியாளர்கள் நீங்கள் என்கிற உறுதி, அந்த நம்பிக்கை, அந்த புரிதல் உங்களுக்கு வரும். சும்மா மற்ற கட்சிகளைப் போல ஒரு கட்சி, ஒரு தலைவர், தொண்டன் ஒழுங்கு இருக்கணும். அரங்கத்துக்குள்ள 1000 இருக்கலாம், அறைக்குள்ள 1000 பேசலாம். ஆனால் வெளியில வந்தா நீ இராணுவ வீரன்கிறத மறந்துடக்கூடாது. கட்டுப்பாடும் ஒழுங்கும் இல்லாத இயக்கம் வென்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை. அறைக்குள்ள வரும்போது அலைபேசி வெளியில தான் இருக்கும்.
இங்கே வருவது, மணி ஒலிப்பது, உறுதிமொழி எடுக்கும்போது, அகவணக்கம் சொல்லும்போது மணி ஒலிப்பது, இதெல்லாம் அநாகரிகத்தின் உச்சம். இதெல்லாம் வச்சுக்க கூடாது. என்னைக்காவது உள்ளரங்களை ஏதாவது ஒரு கூட்டத்தில் நான் அலைபேசியோட இருந்து நீங்க பார்த்திருக்கீங்களா? இருக்காது. என்னுடைய அலைபேசி மணி ஒலித்து சரியாக 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. மணியே அடிக்காது. எந்த பெரிய மனிதரை சந்திக்க நான் போனாலும், யாரை சந்திக்க போனாலும் என்னோட அலைபேசி எடுத்துட்டு போறது கிடையாது. நீங்க இந்த அரங்கத்திற்கு எதற்காக வந்திருக்கிறீர்கள்? அலைபேசியில் பேசத்தான் என்றால் வெளியிலே இருந்து பேசிக்கொண்டே இருக்கலாம். இல்லை, இங்கே கலந்து ஆலோசிச்சு அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வத்தில் வந்திருக்கிறீங்க. இல்லை அண்ணன் என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்க வந்திருக்கீங்கன்னா அதை தான் நீங்க கவனிக்கணும். ஒரு படம் எடுக்க விரும்புகிறீர்களா? முதல்ல பதிவு செய்யணும். என்ன புதிதாக கட்சியில் வர்றவங்கள பொறுப்பாளர், முதன்மை பொறுப்பாளர் யார்? கோகுலா அல்லது ஏழுமலையா? அது யாரு? அது கௌரியா? அங்க யாரு பொறுப்பாளர்? அவர்கிட்ட சொல்லணும். இத்தனை பேர் என்ன, ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும். அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? பேர் நீங்களே முடிவு பண்ணியிருக்கீங்களா இல்லையா? இல்லை. குழந்தையின் பெற்றோர் யார்? தாய் தந்தையர் யார்? கட்சியில் என்ன பொறுப்பு? எழுதி தாளில் இருக்கணும். அன்னைக்கு பொது மேடையில் அது சடையை பின்னி பூ வச்சு பொட்டு வச்சு ஒரு குழந்தைய கொடுக்கும்போது அது பெண் குழந்தைய நினைச்சு நம்ம வெண்ணிலான்னு பேர் வைக்கிறோம். ஆனா அவன் ஆண் குழந்தைங்கிறத எடுத்து நீங்க கேலி பண்ண, என்னை கேலி பொருளாக்க நீங்க யார்? நீங்க பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னா வெண்ணிலான்னு வச்சவன் வெண்ணிலான்னு வச்சிருப்பேன். அப்ப எவ்வளவு பொறுப்பற்ற செயலை செய்கிறீங்க நீங்க. அது யாருடைய வேலை? படம் எடுக்க வரும்போது ஒவ்வொருத்தரா வந்து ஒவ்வொருத்தரா எடுத்து ஒவ்வொருத்தரா இறங்கி போகணும். படம் எடுக்கும்போது ஒரே ஒரு கருவியை வச்சுதான் எடுக்கணும். எல்லாருக்கிட்டே அலைபேசி இருக்குன்னு எல்லாரும் எடுத்தா நாங்க எந்த கருவியை பார்க்கறது? இதெல்லாம் ஒரு அடிப்படை அறிவு. என் பக்கத்தில் இருக்கிறவர் இந்த கருவியை பார்ப்பாரு, நான் இந்த கருவியை பார்ப்பேன். 2 பேரும் ஆறு கொண்டு பக்கா மார்கன் நோய் மாதிரி தெரியும். படம் நான் எடுக்கிறேன்னா ஒருத்தர் அவரோட எடுக்கிறேன்னா அவருக்கு தான் படம். நீங்க பின்னாடி 5 பேர் இருந்தா யாருக்கு படம்? வந்து எவ்வளவு ஒழுங்குகளை செஞ்சிருக்கு பாருங்க. எல்லா கட்சிகளிலும் மேற்கூரை போட்டு கூட்டம் போட்டாங்க, நம்ம தூக்கணும். எல்லா கட்சிகளிலும் மேடையில் எல்லாரையும் உட்கார வச்சாங்க, முதன்மை பொறுப்பாளர்களை நம்ம இறக்கணும். பேசுற மேடை இருக்கு, அறிவிப்போம், போய் பேசிட்டு கீழே இறங்கிப்போம். ஏன் அதை செஞ்சோம்? இங்க உட்கார்ந்து இருக்கும்போது நீ பேசிக்கிட்டு இருப்ப உருக்கமா, அந்த நேரம் அவர் வீட்டில இருந்து அழைப்பு வரும், கூட்டத்தில் இருக்கேன் அப்புறமா பேசுறேன்னு அவர் பேசிட்டு இருப்பார். அது பதிவாகி உலகம் பெற போகும். எவ்வளவு பொறுப்பற்ற செயல். இங்க நீ முக்கியமான கருத்தை பேசிட்டு இருப்ப, அவர் அண்ணா பெரியார் மாதிரி பக்கத்துல ஏதோ பேசிட்டு இருப்பாரு. அது வந்து நீ உயிரை கொடுத்து பேசிட்டு இருப்ப, ஆவேசமா பேசிட்டு இருப்ப, அவர் கொட்டாய் விட்டுக்கிட்டு இருப்பாரு, அவர் தூங்கி விழுந்துகிட்டு இருப்பாரு. நீ என்னத்தையும் செய், கீழே இருந்து செய். ஒவ்வொன்றையும் ஒழுங்கு செஞ்சுக்கிட்டே வருது இயக்கம். முதல்ல இதை கத்துக்கணும். சும்மா வர்றது, நீங்க பாட்டுக்கு அண்ணனை விட்டா நடந்து போவேன், என்னை பாதுகாக்க பேர்ல பிதிக்கி நசுக்கி நாசம் பண்றது, என் செருப்பை பிரிச்சு இழுத்து விடுறது, நீ பாட்டுக்கு நான் பாட்டுக்கு போவேன். என்னமோ என்னை பாதுகாக்கிறங்க பேர்ல கையை பிடிச்சிக்கிட்டு தள்ளி தள்ளு தள்ளு என்னை தள்ளி நாசமாக்கி ஏண்டா அவங்களோட மாட்டணும்ட்டு எத்தனை செருப்பை மிதிச்சு மிதிச்சு இருக்குது. அதுல இருந்து அந்த சூவை போட்டு சுத்திட்டு அதையும் மிதிக்கிறான். ஒழுங்கது வேற வேற வகுப்பு, அது தனியா எடுப்போம். இப்போதைக்கு ஒவ்வொன்றாக நீங்க நம்மள செதுக்கிக்கணும். ஒன்றை நீங்கள் உங்கள் ஆழ் மனதில் பதிவு செய்யணும். நீங்கள் ஒரு கட்சி, அதில் ஒரு உறுப்பினர், அதில் ஒரு தொண்டர், இந்த எண்ணத்தெல்லாம் கைவிடணும். நீங்கள் அடிமை தேசினத்தின் உரிமைக்கு புரட்சி செய்ய வந்த புரட்சியாளர்கள் என்கிற எண்ணம் உங்க எல்லாருக்கும் இருக்கு. நாள்தோறும் கற்கணும், படிக்கணும். சுவாசிப்பது போல வாசிப்பதை பழக்கமாக்கணும். வாசிக்க வாசிக்க, படிக்க படிக்க உன் அறிவு எவ்வளவு என்பது தெரிய வந்துடும். நீ எவ்வளவு அறியாமையில் இருக்கிறாய் என்பது தெரிய வந்துடும். தெய்வ திருமகன் நம் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அறிவு என்பது என்ன என்ற கேள்விக்கு உன் அறியாமை எவ்வளவு என்பதை அளந்து காட்டும் கருவிதான் அறிவுன்றார். கற்க கற்க நீ ஒன்றுமில்லை, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லும். அது கற்றது
கைமண் அளவு கல்லாதது கடலவுன்னு அளவுனா அவையே சொல்லிட்டான். அதனால படிச்சுட்டே இருக்கணும். அப்ப என்ன வரும்? தர்க்க அறிவு பெருகிக்கிட்டே இருக்கும். இத்தனை தலைவர்கள் இருக்கிற நாட்டுல வேற ஏதாவது கேள்வி இருக்கான்னு பத்திரிகையாளரை கேட்டு சந்திக்கிற ஒருத்தரை நீங்க தம்பி வேற ஏதாவது கேள்வி இருக்கா, தங்கச்சி வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அவங்க கேள்வி ஒரு கேள்வி, நான் 100 கேள்வி அவங்களை பார்த்து எழுப்புறேன். நீங்க கேள்வி கேட்டீங்களா, பதில் சொன்னால இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சாக்ரட்டிஸ் என்ன சொல்றான்? ஒருவர் எழுப்புகிற கேள்விக்கு உரிய பதிலை சொல்வதை வைத்து ஒரு மனிதனின் அறிவை கணக்கிடாது. ஒருவர் எழுப்புகிற கேள்விக்கு இன்னொரு கேள்வியவே பதிலாக சொன்னானால் அதை வைத்து அவன் அறிவை கணக்கிடுன்றான். அதுதான் தர்க்க அறிவு. தர்க்க அறிவில் வெல்லாத ஒண்ணும் பண்ண முடியாது. அது நீதிமன்றமாகட்டும், பட்டிமன்றமாகட்டும், எந்த மக்கள் மன்றமாகட்டும், எதா இருந்தாலும் தர்க்க அறிவு முக்கியம். அதை வச்சுதான் அறிவு. அதை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் வாசித்துக் கொண்டே இருக்கணும், படிக்கணும், புத்தகங்களை தேர்வு செய்து படிக்கணும். எத்தனை கட்சி கூட்டம் நடக்குது? ஏன் சின்ன கூட்டம்னாலும் நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கு வாசல்ல புத்தகம் விற்கிது? வாங்கி படிப்பீங்கிற நம்பிக்கையில் தான். மற்ற கூட்டத்தில் அப்படியே விற்கிது? அது விற்காது. படிக்கணும். ஆக பெரும் அறிஞர் பெருமக்கள் நமக்கென்று பகுத்து வகுத்து தந்தருளிய சீரிய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு நம்மளை நாமே செதுக்கிக் கொள்ளும். அது ரொம்ப முதன்மையானது. நாம் தமிழர் பிள்ளைகள் அறிவார்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள், ஒழுக்கமும் கண்ணியமும் மிக்கவர்களாக இருப்பார்கள் என்ற மக்களின் நம்பிக்கையை பெறணும். அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இல்லாம கட்சி வளர்ந்து வென்று என்ன ஆகுது? ஒன்றாகுது. ஒரு விளம்பரம் நான் கூட அன்னைக்கு பேசினேன். ஒரு விளம்பரம், ஒரு சின்ன பையன் அம்மா வந்து டெட்டால அந்த திரவத்தை போட்டு வீட்டை கழுவிட்டு இருக்கும்போது, அம்மா இதனால் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அப்புறம் மறுபடியும் அங்கே போய் துடைக்க, அம்மா இதனால் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் இதெல்லாம் தெரியாம நீ என்ன ஆனாலும் ஒன்றும் ஆகாது. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் இது உருப்படி ஆகும். அப்பப்போ கிடைக்கும் போது சொல்றேன், கத்துக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு நாள் மொத்தமா வச்சு கற்பிக்கிறேன். இப்போ இதை பண்ணுங்க. இப்போ என்னன்னா, என் தம்பி ஏழுமலை சொல்லும்போது எப்படி பிரித்து கட்டுறது அப்படின்னு சொன்னார். அப்புறம் கோவில் சுருக்கமாக வேலையை செய்யணும்னு சொல்லிட்டான். அவ்வளோதான். ஒன்றை என் உடன் பிறந்தார்கள், என் உயிருக்கு இனியவர்கள் உள்வாங்கிக் கொள்ளணும். இந்த நாம் தமிழர் கட்சி என்பது, இந்த கட்சியை தொடங்கி இது வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அப்படியே மந்திரி பதவி அதெல்லாம் அப்படிலாம் நினைச்சு வரல. ஒரு இனச்சாவு கண்முன்னே, அந்த சாவு நமக்கு பல தெளிவுகளை ஏற்படுத்தியது. ஒன்று, நம்முடைய மொழி சிதைத்து அழிக்கப்பட்டது என்பது புரிய வருது. நமக்கென்று எதுவும் இல்லைன்னு. உதாரணமா நம்ம குற்றம் நடத்திக்கிட்டு இருக்க இந்த 800 பகுதியிலே மட்டும் நம்ம நிலத்துக்கு எவ்வளவு நச்சு ஆலைகள், எவ்வளவு இடையூறுகள் என்பதை நீங்க அறிவீங்க. இப்படி நாடெங்கிலும் பிரச்சனைகள் இருக்கு. 40,000க்கு மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் தேர்வு எழுதி பயிற்சி முடிச்சு பணி நியமனம் இல்லாமல் உட்கார்ந்துருக்காங்க. பல பேர் ஓய்வூதியம் பெற முடியல. ஓய்வற்றவர்களுக்கு 6 மாதமா ஓய்வூதியம் தரல. தஞ்சை பல்கலைக்கழகத்தில் 6 மாசமா பேராசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படல. இப்படி பல பஞ்சாயத்துகள் நான் பட்டியலிட்டேன்னா நீங்க பயந்துருவீங்க. எப்படி இதெல்லாம் தெரியுதுன்னு. ஏன்னா எல்லா மனுக்களையும் பெற்றவன் தமிழ்நாட்டில் நான் ஒருத்தன் தான். எல்லாரும் மனுவையும் வாங்கி அங்க சிப்கார்டு கட்டுறான், இங்கே தொழிற்சாலைக்கு நிலம் எடுக்கிறான், அதுக்கு ஒரு தடவை வந்துருங்க, இதுக்கு ஒரு தடவை வந்துருங்க. ஒருவேளை ஏஐல தொழில்நுட்பத்தில் என்னை மாதிரி ஒரு 5-6 பேரை செஞ்சு நீ திருவண்ணாமலையில் போய் போராடு, நீ திண்டுக்கல்ல போய் போராடு என்று அனுப்புனாதான் அது சரியா வரும்னு நினைக்கிறேன். அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நமக்கு.